public administration. Okay, public administration as a subject வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, again as an administrator நீங்க போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் மிகப்பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ண போற ஒரு சப்ஜெக்ட். கரெக்ட். ஏன்னா நீங்க என்ன இங்க படிக்கிறீங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. கடல்லையா ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கக்கூடிய வேல்யூஸ், எத்திக்ஸ் பிளஸ் ஹிஸ்டாரிக்கலா அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி நடந்துச்சு, வேரியஸ் தாட் ப்ராசஸ், திங்கர்ஸ் என்ன சொல்றாங்க அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், இப்படி பல விஷயங்களை வந்து நீங்க வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுவீங்க. ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ்ல எடுத்த சப்ஜெக்ட்ஸை கரெக்டா ஆன் டைம்ல பர்ஃபெக்டா முடிச்சுட்டு கையில அந்த சிலபஸை கையில கொடுத்து முடிஞ்ச அன்னைக்கு ஒவ்வொரு வேர்டையும் சொல்லி முடிச்சிட்டோம்னா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கங்க நீங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, அதே போல என்னுடைய வேலையை ரொம்ப பர்ஃபெக்டா நான் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை நீங்க பர்ஃபெக்டா பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து சர்வீஸ் வாங்குவீங்க அப்படின்றத சொல்லிட்டு தன்னுடைய கடமையில 100% பர்ஃபெக்டா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனை அகெயின் தன்னுடைய வாழ்நாள் ப்ரொஃபஷனா எடுத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 8 கோடி ஜனங்கள்ல இருக்கக்கூடிய 10 பெஸ்ட் டீச்சர்ஸ்ல ஒரு டீச்சர் தான் நம்ம சபரிநாதன் சார். சச் அன் எத்திக்கல் ஒரு டீச்சர், ரொம்ப ஒரு டெடிகேட்டட் டீச்சர், வெரி டிசிப்ளின் டீச்சர். டீச்சிங் ப்ரொஃபஷன்ல அதுவும் சிவில் சர்வீஸ் கோச்சிங் ஃபீல்டில் அதுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை மிகப்பெரிய லெவலில் காப்பாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரேட் ரிசோர்ஸ் பர்சன் வந்து சபரிநாதன் சார். எத்தனையோ பேர் சர்வீஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. சர்வீஸ் வாங்கிட்டு இப்போ நம்ம அகாடமிக்கே ஒருத்தர் ஃபோன் பண்ணி சர்வீஸ் வாங்கிட்டேன் சார், நான் வந்து வரேன் சார், உங்க கூட ஒரு பேட்டி எடுக்கணும் சார், ஒரு ஜஸ்ட் ஒரு பிளஸிங்ஸ் வாங்கணும் சார், ஒரு ஜஸ்ட் வந்து பார்க்குறேன் சார், நீங்கள் தான் சார் என்னோட வெற்றிக்கு எல்லாமே காரணம் அப்படின்ட்டு என்னை பார்க்க வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான்லாம் என்ன சொல்லுவேன், வர சொல்லுவேன், பேசுவேன், கொஞ்சம் பேட்டி எடுப்பேன், எல்லாம் அனுப்பிச்சி விடுவோம். ஒரு ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன் வைப்பேன், எல்லாமே பண்ணிட்டு இருப்போம் நம்ம அகாடமியில். சாரை பொறுத்தளவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட வேலையை நான் முடிச்சிட்டேன், இப்போ நாளைக்கு நீங்கள் ஐஏஎஸ் வாங்கிட்டு நீங்கள் சாருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா அவர் சொல்லுவார் ஒன்றே ஒன்று, சந்தோஷம், வாழ்த்துக்கள், நல்லா நீங்கள் போய் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப சிறப்பாக வந்து வேலை செய்யுங்க. ஓகே, அவ்வளோதான் அவரோட டைலாக், வேற எதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ உங்ககிட்ட இருந்து எந்த விதமான பிரதிபலனும் 1% கூட எதிர்பார்க்க மாட்டேன். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நான் வந்து என்னுடைய பெஸ்ட்டை வந்து நான் கொடுத்துட்டேனான்றதை நீங்கள் கரெக்டாக பாருங்கள். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. நம்பர் 2, செஷனை வந்து ரொம்ப அழகா உங்களுக்கு வந்து சிலபஸை ஆன் டைம்ல நான் முடிச்சு கொடுத்துருக்கேன்னா அதை 2வது பாருங்க. அஸ் எ டீச்சரா இந்த ஃபீல்டுக்கு உங்களுக்கு என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னா அது மட்டும் பார்த்துக்கணும். 4th விஷயம் வந்து உங்களுடைய எதிர்காலம், நீங்க நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க சர்வீஸ் வாங்க போறீங்க அப்படின்றதுல ரொம்ப உறுதியோட இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஃபேக்கல்டி சபரிநாதன் சார். அவருடைய செஷன் வந்து அப்பார்ட் ஃப்ரம் தி சப்ஜெக்ட் நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஃபீல்டுக்கு தேவையான குவாலிட்டிஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. என்ன மாதிரி இருந்தால் இந்த ஃபீல்டில் வந்து சர்வீஸ் வாங்க முடியும், அந்த பர்சனாலிட்டிஸ், அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் தான். இட்ஸ் நாட் ஏ டெஸ்ட் ஆஃப் நாலேஜ், இட்ஸ் எ டெஸ்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. அந்த பர்சனாலிட்டி நீங்கள் லேர்ன் பண்ணணும் ஒரு பர்சன்ட் இருந்து அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் சபரிநாதன் சார். சச் ஏ ஒரு ஹம்பிள் ஹியூமன் பீயிங் and ethical human being and very strong teacher, very knowledgeable teacher. அவருடைய நோட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற எந்த புத்தகமும் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அவர் வந்து ஒன்ஸ் செஷன் எழுதி முடிச்சுட்டு போறாரு அப்படின்னா நீங்க வீட்டுக்கு போய் 10 புத்தகம் ரெஃபர் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. அவருடைய நோட்ஸ் ஒன்று மட்டுமே போதும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்றதுக்கு. ஆல்மோஸ்ட் மார்க்கெட்ல நீங்க ஒருத்தர் வந்து பெஸ்ட் நோட்ஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சுட்டு இருக்காருன்னா அது வந்து சாருடைய நோட்ஸாக தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பர்சன் தான் இன்னைக்கு உங்களோட பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் எடுக்க போறாங்க. அகெயின் இந்த சாரும் வந்து ஒரு இன்ஸ்டியூட் வச்சிருக்காங்க. எல்லாருமே இங்க வச்சிருக்கவங்க இங்க நீங்க பார்த்துருக்க எல்லாருமே வந்து ஒரு தனியா வந்து ஒரு அகாடமியும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து எல்லாரும் வந்து
ஒரு புள்ளியில இணைஞ்சிருக்காங்க. ஒரு விஷயத்துக்காகத்தான் தமிழ்நாட்டில இருந்து எல்லா சப்ஜெக்ட்ஸும் எடுக்கக்கூடிய பெஸ்ட் ஃபேக்கல்டிஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருந்தா ரிசல்ட்ஸ் வந்து சீக்கிரமா கொடுத்துட முடியும், நல்ல ஒரு தமிழ்நாட்டில இருந்து ஒரு டாப்பர்ஸ் வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிரேட்டஸ்ட் டீம் வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் அகைன் ஃபார்ம் ஆயிருக்கு. முதல்ல என்னோட ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டு இந்த செஷனை வந்து கண்டினியூஸா லாஸ்ட் 10 இயர்ஸா எங்களுடைய நட்பு வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆண்டும் வந்து இந்த ஒரு பெரிய ஒரு டீம்ல வந்து சார் வந்து ஒரு லெஜெண்டா இருந்து வழிநடத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்காக நான் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பலத்த கைதட்டலோட சாரோட. Okay, good morning. So optional paper பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷனல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள சில விஷயங்கள். ஸோ இன்னும் ஆப்ஷனல் நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க, அப்படி தானே? இன்னும் ஆப்ஷனல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனே அதை. ஸோ ஆப்ஷனல் எடுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இந்த ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷனை ஜீரோ டவுன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். தென் இந்த ஆப்ஷனில் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரி, ஸோ என் பேர் சபரிநாதன். என்னோட குவாலிஃபிகேஷன் வந்து எம்பிஏ இன் ஃபினான்ஸ், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எம்ஃபில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஐ கிளியர்ட் நெட் எக்ஸாம் ஆல்சோ. 2005-6 பர்சனாலிட்டி டெஸ்ட்டு, யூபிஎஸ்சியோட பர்சனாலிட்டி டெஸ்ட்டு வித் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷன் வச்சுருந்தேன். அப்போ 2 ஆப்ஷன் இருந்துச்சு, இப்போ தான் ஒரு ஆப்ஷன். 2004 2014 வரைக்கும் வாஜ்ராமன் ரவியில் கரண்ட் அஃபேர்ஸ் சீனியர் எடிட்டராக கரண்ட் அஃபேர்ஸ் மேகசினில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2009 2012 வரைக்கும் லயோலா காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தேன். நடுவில் கொஞ்ச நாள் வந்து நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் எடிட்டராக இருந்தேன். சரியா, இது என்னோட பேக்ரவுண்ட். ஸோ 2010 இன்ஸ்டியூட் ஒன்று ரன் பண்ணிட்டு. ஸோ இங்கேயும் நான் 2013 அசோசியேட் ஆகிட்டேன். ஸோ ஆப்ஷனில் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத, ஏன்னா நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து இப்போ ஜிஎஸ் வந்து நம்மளால இட்ஸ் இன்னெவிட்டபிள் அண்ட் அன்அவாய்டபிள். நீங்கள் அதை வந்து நீங்கள் எதுவும் உங்களுக்கு சாய்ஸ் எதுவும் கிடையாது. பட் ஆப்ஷனில் நமக்கு சாய்ஸ் இருக்கு. ஸோ அந்த சாய்ஸ் எடுக்கிறப்போ நமக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம அதை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4-5 சப்ஜெக்ட் ஆச்சும் ஜீரோ டவுன் பண்ணுங்க. ஸோ இங்கே இருக்கிற செஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு போய் உங்களுக்கு வந்து எல்லா சப்ஜெக்டோட சிலபஸையும் ஒரு தடவை பார்த்துட்டு தென் உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் வருது அப்படிங்கிறத பாருங்கள். சில சப்ஜெக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், சில சப்ஜெக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பிகாஸ் நமக்கு அந்த சப்ஜெக்டை பற்றி ரொம்ப தெரிஞ்சிருக்காது. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த சிலபஸ் எல்லாம் பார்த்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸோட ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு இந்த டீச்சர்ஸோட ஃபீட்பேக்லாம் அவங்க சீனியர்ஸ்கிட்ட கேட்டுட்டு தென் வந்து இதுக்கு முடிக்கக்கூடிய டைம் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். தென் வந்து ஒரு ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுக்கும். ஒன்ஸ் ஆப்ஷன் எடுத்துட்டிங்கன்னா திரும்பி பார்க்காதீங்க. நான் சொல்கிறது புரியுது. அப்புறம் நான் போன பிறகு நம்ம எடுத்த பிறகு ஒரு ஆப்ஷனை இந்த ஆப்ஷன்லேருந்து அந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சில தாட் ப்ராசஸ் வராத அளவுக்கு நம்ம முன்னாடியே ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஜீரோ டவுன் பண்ணிட்டு அந்த ஆப்ஷனை எடுங்க. ஸோ ஆப்ஷன் எடுக்கிறப்போ பேசிக்காக வந்து நமக்கு ஒரு நேச்சுரலாக இன்க்ளினேஷன் எது இருக்குன்னு பாருங்க. ஸோ நேச்சுரல் இன்க்ளினேஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ நேச்சுரல் இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு, ஸோ இந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு ஈடுபாடு வருது, இந்த சிலபஸ் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் ஒரு நேச்சுரலாக ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் வரும். அப்போ அந்த எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுங்க. தென் வந்து இந்த சப்ஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இங்கே சென்னையில் யார் யார் ஃபேக்கல்ட்டி இருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்கள். தென் அந்த ஃபேக்கல்ட்டிஸை பற்றி அவங்கள பற்றி ஃபேக்கல்ட்டியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுங்க. எப்படி எடுப்பாங்க, எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணிட்டு ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுங்க. சரி, இன்ஃபார்ம்டு டிசிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு டிசிஷனை நம்ம எடுக்கிறப்போ சில இதெல்லாம் சொல்லுவோம். இப்போ டிசிஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இட்ஸ் எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் டிசிஷன். அப்போ டிசிஷன் அப்படின்னு சொல்கிறப்பே நமக்கு வந்து வி ஹாவ் 2 aspects of decision. One is value aspect and fact aspect ன்னு சொல்லுவோம். Values and facts.
or the combinations in any decision. Any decision is the combination of facts and values. So you cannot take a decision without value, or you cannot take a decision without fact. So all decisions are combinations of facts and values னு சொல்றப்போ the values அப்படிங்கிறது nothing but preference. The preference அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஈடுபாடு வரும்ல. ஒரு நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிங்க, சிவில் சர்வீஸ் படிக்க வரணும்னு ஒரு வந்தீங்கன்னா அது என்னது, இட்ஸ் அ ப்ரிஃபரன்ஸ், இட்ஸ் அ வேல்யூ. அது மாதிரி ஒரு சப்ஜெக்டில் நமக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அது என்னோட ஃபர்ஸ்ட்டு ஒரு சஜஷனாக எடுத்துங்க, அட்வைஸாக வேணால் சஜஷனாக எடுத்துங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு அந்த நேச்சுரலான ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஃபேக்சுவல் பார்ட் அப்படிங்கிறது என்னென்ன பார்ட் பார்க்கணும்னா, சப்ஜெக்ட் எப்படி ஸ்கோர் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்கோரிங்காக இருக்கு அந்த சப்ஜெக்ட், எவ்வளோ டஃப்பாக இருக்குது, இதை வந்து எல்லாரும் படிக்கக்கூடிய சப்ஜெக்டா, இல்லை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு நாலேஜ் ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்டா, சயின்ஸ் ஓரியன்ட் சப்ஜெக்டா, இல்லை பியூர் ஆர்ட்ஸா, இல்லை காம்பினேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஒரு ஆர்ட்ஸ் பேஸ்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது வந்து இன்க்ளைன் ஆகுதோ அதை எடுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜாகிரஃபி ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா சயின்ஸ் ஓரியன்டேஷன் கொஞ்சம் இருக்கும், சயின்ஸும் இருக்கும், ஆர்ட்ஸ் ஓரியன்டேஷன் இருக்கும். இப்போ சில சப்ஜெக்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம எடுத்தோம்னா பியூராக ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் அந்த இதில் இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும், வேறு எதுவும் எடுக்க முடியாது. இப்போ சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாருமே எடுக்கலாம், எனி டிகிரி சும்மா எழுத படிக்க தெரிஞ்ச யார் வேணாலும் எடுக்கிற அளவுக்கு சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் மேஜராக எடுத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்டாக வர்றது வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் சஜஷன் இதுதான். இதை நீங்கள் வந்து கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிட்டு பார்க்கலாம். சரி, ரெண்டாவது பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஆப்ஷனுக்குள்ள வந்துடும். இந்த ஆப்ஷன் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறது. இப்போ நார்மலாக இந்த சப்ஜெக்டை முடிக்கிறதுக்கு ஒரு 260 hours கிளாஸ் ரூம் ஹவர்ஸ். இப்போ லாஸ்ட் பேட்ச் முடித்தோம், அந்த பேட்ச் முடிக்கிறதுக்கு ஒரு 260 மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. ஒரு 7 மாதத்துலேருந்து 8 மாதம் தேவைப்படும். ஒரு வாரத்துக்கு ஒரு 4 நாள் கிளாஸ் இருந்துச்சுன்னா ஒரு 8 monthsல இந்த கோர்ஸை முடிக்கிற அளவுக்கு டைம் தேவைப்படும். ஸோ ஜான்வரி இந்த பொங்கல் முடிகிறதுக்குள்ள, அது பொங்கல் முடிஞ்சு அந்த மந்த் ஆஃப் ஜான் வந்து நம்ம இந்த சப்ஜெக்டை முடிக்க முடியும். ஸோ 8 மாதம் வேணும். சப்ஜெக்டை டெலிவர் பண்ணுறதுக்கு ஒரு 260 hours வேணும். அந்த 260 hours சிலபஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். சிலபஸ் எப்படி முடிப்போம் அப்படின்னா, அதில் சிலபஸில் 2 பேப்பர் இருக்குது. உங்களுக்கு அந்த பேப்பர் எடுத்து பாருங்கள். 2 பேப்பரில் ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். செகண்ட் பேப்பர் வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு இன்டர் டிசிப்ளினரி சப்ஜெக்ட்னு சொல்லலாம். இன்டர் டிசிப்ளினரி சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால் இதோட நாலேஜ் வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ், அதுலேருந்து வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதனால வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு பார்ட் வந்து இதோட ரிலேட்டடாகவே நமக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு சப்ஜெக்டாக 1887 தான் ஆரம்பிக்குது. ஒரு ஆக்டிவிட்டியாக பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது வந்து ரொம்ப நாளாக இருந்தால் கூட ஒரு சப்ஜெக்டாக இதை ஒரு டிசிப்ளினாக ஆரம்பித்தது வந்து 1887 அப்புறம் தான் இந்த சப்ஜெக்ட் வந்து எவால்வ். ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு 150 years ஆஃப் ஹிஸ்ட்ரி உள்ள ஒரு சப்ஜெக்ட் தான் இது. சரியா? அப்போ நீங்கள் வந்து ரொம்ப லாங் இது கிடையாது. இப்போ நம்ம சில சப்ஜெக்ட்ஸ் வந்து இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்தோம்னா நம்ம ஏன்ஷியன்லேருந்து ஆரம்பிப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் கிடையாது. இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 150 வருஷம் 1887 ஆக்டிவிட்டியாக ரொம்ப நாள் இருக்கும். ஆக்டிவிட்டியாக நம்ம வந்து சிவிலைசேஷன் வந்த காலத்துலேருந்தே இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்திருக்கும். பட் சப்ஜெக்டோட ஹிஸ்ட்ரி எவ்வளோ. ஸோ சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறப்ப எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறப்ப அது வந்து பார்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஆர் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு சொல்லலாம். அதோட பார்ட்டாக இருந்து அதுலேருந்து பிரிஞ்சு வந்த சப்ஜெக்ட். சரி, அப்போ இதில் எதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்? பொலிட்டிக்கல் சயின்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். சப்ஜெக்ட் வந்து 1887 ஆரம்பிக்குது. ஆரம்பித்த பிறகு வந்து சப்ஜெக்ட் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, பாலிசியை மேக் பண்ணுற ஒரு குரூப் இருக்காங்க, பாலிசியை எக்ஸிக்யூட் பண்ணுற குரூப் இருக்காங்க. இந்த 2 குரூப்பும் ஆரம்பத்தில் எப்படி இருக்குன்னா ஒன்றா இருக்கு. சரி, பாலிசி மேக்கிங் அண்டு பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் ஒரே குரூப் ஆஃப் பீப்புள் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க.
ஸோ அதில் வந்து இருக்கக்கூடிய ஃப்ளாஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பாலிசியை மேக் பண்ணுற ஆளுங்களே பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி ஒருத்தர் வந்து சப்ஜெக்டை தனியாக பிரிங்க. ஏன்னா பாலிடிக்ஸ்க்கு தேவைப்படுற கேரக்டர்ஸ் வேறையா இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தேவைப்படுற கேரக்டர்ஸ் வேறையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆரம்பிக்கிறார். உட்ரோ வில்சன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மர் யூஎஸ் பிரசிடென்ட் அவர் தான் ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி நீங்கள் தனியாக பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனை தனியாக பாருங்க அப்படின்னு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும். இப்போ பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்து தனியாக ஒரு ஏரியாவை செப்பரேட் பண்ணுறாரு. அதுதான் பாலிடிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாத்தமின்னு சொல்லுவாங்க. பாலிடிக்ஸ் தனி, அட்மினிஸ்ட்ரேஷன் தனி. ரெண்டு பேரும் வந்து ஒரே எய்ம் தான், பட் ரெண்டு பேரோட ஆஸ்பெக்ட்ஸ் வேற. ஒரு பாலிசி மேக்கிங்க்கு தேவைப்படுற கேரக்டர்ஸ் வந்து பாலிடிக்ஸ் தான் பண்ண முடியும். வேற வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வரப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபேமாக இருக்கணும். இப்போ அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள கேரக்டர் தனியாக இருக்கிறதுனால ரெண்டு கேரக்டராக ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு அப்ஜெக்டிவிட்டி இருக்காது, அதனால பிரிங்கன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ சப்ஜெக்ட் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து பிரிஞ்சு இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்குது. தென் இந்த சப்ஜெக்ட் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1880s வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கிறப்போ பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மேனேஜ்மெண்ட் சைடில், பிஸ்னஸ் சைடில் வந்த ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கிறப்ப பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆர்கனைசேஷனோட சைஸு, ஆர்கனைசேஷனோட காம்ப்ளெக்சிட்டிஸு, மேன் பவர் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹவு டு மேனேஜ் திஸ் பிக் ஆர்கனைசேஷன்ஸுங்கிறதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு குரூப் வந்து எப்படி வந்து நம்ம இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து இண்டஸ்ட்ரீஸை இல்லை பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்குங்கிற ஒரு ரிசர்ச் ஓடிட்டு. ஸோ அதில் வந்து சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான சில குரூப் ஆஃப் பீப்புள், டெய்லர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிபிஏ, எம்பிஏ, பிகாம்லாம் படிச்சிருந்தீங்கன்னா கூட இந்த சப்ஜெக்ட்லாம் படிச்சிருக்கீங்க. அவங்கெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரிசர்ச் ரெண்டும் நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் பிரிஞ்சு வந்திருக்காங்க, இந்த பக்கம் வந்து மேனேஜ்மெண்ட் பக்கம் ஒரு ரிசர்ச் போயிட்டு இருக்கு. அப்போ சப்ஜெக்டை வந்து பாலிடிக்ஸையும் அட்மினிஸ்ட்ரேஷனையும் பிரித்த பிறகு அட்மினிஸ்ட்ரேஷனோட வேலை என்னன்னா எஃபிஷியண்டாக எக்கனாமிக்கலாக அட்மினிஸ்ட்ரேஷனாக ரன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்குறப்போ மேனேஜ்மெண்ட் திங்கர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து நாங்களும் அதில் தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து எங்கள்கிட்டேருந்து ஐடியா எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபர்ஸ்ட் 1887 பாலிடிக்ஸ்லேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பிரியுது. தென் வந்து எதோட போய் ஜாயின் ஆகுதுன்னா மேனேஜ்மெண்ட்டோட போய் சப்ஜெக்ட் ஜாயின் ஆகுது. அப்போ சப்ஜெக்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 50-60 இயர்ஸ் வரைக்கும் எப்படி டிராவல் ஆகுதுன்னா டீலிங்கிங், ரீலிங்கிங் பிட்வீன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். அப்படிதான் சப்ஜெக்ட் எவால்வ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒரு 60 வருஷத்துக்கு பாலிடிக்ஸ்லேருந்து வெளியில் வருது, மேனேஜ்மெண்ட்டோட லிங்க் ஆகுது, தென் மேனேஜ்மெண்ட்லேருந்து வெளியில் வருது, திருப்பி பாலிடிக்ஸோட லிங்க் ஆகுது. இப்படியே தான் சப்ஜெக்ட் வந்து எவால்வ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து இதில் ரெண்டாவது சப்ஜெக்ட் என்ன இருக்கும், இந்த இது படிக்கிறப்போ மேனேஜ்மெண்ட் ஐடியாஸ் வந்து இதில் இருக்கும். நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் இந்த இன்ட்ரோடக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வில்சன்ஸ் விஷன் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கு. ஸோ அவர் தான் ஃபாதர் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அவர் தான் வந்து 1887 இந்த பிரிங்க அப்படின்னு சொன்ன ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐடியா. ஸோ அது வந்து நம்ம படிக்கிறப்போ இந்த ஆர்டரில் படிக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் வில்சனோட விஷனை படிப்போம். வில்சனோட விஷன் தான் ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட்டுக்கு பேஸ் வந்து வில்சனோட விஷன். தென் வந்து செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட், இந்த 3 யூனிட்டும் என்ன யூனிட்ஸ்னா மேனேஜ்மெண்ட்டோட யூனிட்ஸ். சரிங்களா? மேனேஜ்மெண்ட் திங்கர்ஸ்லாம் இருப்பாங்க. திங்கர்ஸ் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குன்னு ஓன் திங்கர்ஸ் வந்து 60ஸ்க்கு அப்புறம் தான் வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 ரெண்டாவது யூனிட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் யூனிட்லாம் வந்து மேனேஜ்மெண்ட்டோட ஐடியாஸ் வரும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்டோட ரிலேட்டான விஷயங்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 சப்ஜெக்டோட லிங்கேஜ் இருக்குது. இதை தவிர வந்து இந்த கம்யூனிகேஷன், டிசிஷன் மேக்கிங் இதெல்லாம் பார்க்குறப்ப சைக்காலஜி, சோஷியாலஜி இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸோட இன்புட்டும் கொஞ்சம் இருக்கும். ஸோ அப்போ சப்ஜெக்ட் வந்து என்ன சப்ஜெக்ட், ஒரு இன்டர் டிசிப்ளினரி சப்ஜெக்ட். ஸோ அதனால வந்து இது ஒரு டைனமிக்காக இருக்கும். இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஏலியனேட் ஆகிருக்காது. சப்ஜெக்ட் எப்படி இருக்காது, இது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏலியனேஷன் இதில் இருக்காது. சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இன்டர்டிசிப்ளின். இது ரெண்டாவது ஆஸ்பெக்ட். இதில் வந்து ஆஃப்டர் 1950ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த மேனேஜ்மெண்ட், அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா நியூ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனும் எமர்ஜ் ஆகும். ஸோ
அது எப்படி எமர்ஜ் ஆகுதுன்னா யூஎஸ்ல ஒரு சில பிரச்சனைகள்னால எப்படி ஆகும்னா, ஏன் வந்து நம்ம இவ்வளோ நாளாக இருக்கிறோம், நம்ம வேர்ல்டே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரின்னு சொல்கிறோம், சூப்பர் பவர்னு சொல்கிறோம், ஏன் நமக்கு வந்து இன்னும் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, ஏன் வந்து இன்னும் வந்து பிளாக்ஸ்க்கும் ஒயிட்ஸ்க்கும் ஏன் இன்னும் பிரச்சனை இருக்குது, இன்னும் எத்திக்கல் ப்ராப்ளம்லாம் ஏன் இருக்குது. அப்போ வந்து அப்படி நான் ஏசி ஒர்க் ஆகணும், ஏன் வந்து இந்த எத்திக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் இன்னும் ஏன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரிசர்ச் பண்ணுறப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பழைய பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஓல்டு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் போதுமான அளவு ரெலவெண்ட்டாக அந்த சப்ஜெக்டை கொண்டு போகல. அப்போ வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நியூ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு டாப்பிக்காக எமர்ஜ் ஆகும். அப்போ என்பிஏ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எமர்ஜ் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம 1950s அப்புறம் அந்த என்பிஏ நியூ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸை நம்ம பார்ப்போம். தென் 1990sலேருந்து லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், இந்த பிரைவேடைசேஷன் வந்த பிறகு சப்ஜெக்ட் வந்து மேனேஜ்மெண்ட் பக்கம் திருப்பி போகும். அப்போ வந்து மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள திருப்பி இந்த சப்ஜெக்ட் என்றோம். இப்போ எப்படி இருக்குன்னா எல்லா சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு இதோட ஐடென்டிட்டிக்காக ஒர்க் ஆகிற ஒரு சப்ஜெக்டா எமர்ஜ் ஆயிடும். அப்போ இந்த சப்ஜெக்டை நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப இட்ஸ் அ இன்டர் டிசிப்ளினரி சப்ஜெக்ட். இது எல்லாமே வந்து பல சப்ஜெக்ட்ஸோட ஐடியா இதுக்குள்ள இருக்கும். இந்த பாயிண்ட் புரியுது? இது ரெண்டாவது விஷயம். இந்த சப்ஜெக்ட் இதுல வந்து சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தமாக 26 யூனிட் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஒரு 12 யூனிட் இருக்கும், செகண்ட் பேப்பரில் ஒரு 14 யூனிட், மொத்தமாக வந்து ஒரு 26 யூனிட்ஸ் இருக்கும். ஆனால் இந்த 26 யூனிட்ஸில் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக டைம் தேவைப்படுற யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் தான். அந்த 4 யூனிட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4 இருக்கு பார்த்தீங்களா, அந்த 4 யூனிட்டோட அதுக்கு தான் நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் ஆகும். அப்போ இந்த 4 யூனிட்ல இருக்கக்கூடிய ஹோல்டு, இதில் இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே நமக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து வந்துடும். மற்ற பார்ட் எல்லாமே இதோட எக்ஸ்டென்ஷன் தான். அப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு பியூரா படிக்கிறது இந்த 4 யூனிட் இருக்குல்ல, இந்த 4 யூனிட் ப்ளஸ் வந்து கீழே ஒரு கம்பேரிட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், கம்பேரிட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த 5 யூனிட்டும் வந்து நமக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு தனியாக, மற்ற எல்லாமே நீங்கள் மற்ற இடத்துல படிப்பீங்க. மற்ற இடத்துலனா எங்கே படிப்பீங்கன்னா ஜிஎஸ்ல மற்ற இடத்துல படிக்கிற மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் தான். நான் சொல்றது புரியுது? இப்போ நீங்க இதை இங்கே படிக்கல அப்படின்னா வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஜிஎஸ் சிலபஸ் கையில் வச்சிருக்கீங்களா? ஜிஎஸ் சிலபஸ் ஓகே. நான் சொல்ற யூனிட்லாம் நீங்க மார்க் பண்ணீங்க, அதை நீங்க போய் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, சரியா? இப்போ இல்லாட்டி ஒரு பேப்பர் எடுத்து எழுதிங்க, இந்த சப்ஜெக்ட் எதோட லிங்கான சப்ஜெக்ட், ஜிஎஸ் பேப்பரோட எதோட லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது பாருங்க. இப்போ நமக்கு செகண்ட் பேப்பர் ஃபுல்லாவே எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஒரு பாராமீட்டர்ஸ் நீங்க வந்து சப்ஜெக்ட் சொல்லுங்க, புரியல இருக்கா? நீங்க செக் பண்றது வச்சு பட்டி கொடுங்க, நான் என்ன டிக்டேட் கூட பண்ணிடுறேன். ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுக்கிறப்போ இது வந்து how far it is related to GS. இப்போ நம்ம வந்து GS பார்ட்டோட இது எவ்வளோ தூரம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல படிக்கிறத வந்து மல்டிபிள் பிளேசஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக அது இருக்கும். ஸோ அப்போ அதனால வந்து சப்ஜெக்ட் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஒரு தடவை ரிவிஷன் பண்ணாலே மல்டிபிள் பிளேசஸ்ல ரிவிஷன் பண்ணலாம், சரியா? இப்போ நான் வந்து கவர்னன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 ஒரு பேப்பர் எடுத்து எழுதிங்க, நீங்கள் போய் பாருங்கள். ஒரு A4 ஷீட்டில் எழுதிங்க, இல்லை ஒரு பேப்பரில் இதில் பின்னாடி இருந்தால் இடம் இருந்தால் எழுதிங்க, சரியா? நிறைய எழுதுகிற மாதிரி இருக்கும், பேப்பரில் எழுதிக்கணும். அப்படி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் பேப்பர் 2ல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பேப்பர் 2 எடுத்துங்க. சொல்கிறது புரியலையா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜிஎஸ் பேப்பரில் ரோல் ஆஃப் சிவில் சர்வீஸ் அண்ட் டெமோக்ரஸி அந்த ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் அந்த யூனிட்டை சொல்கிறேன், சிவில் சர்வீஸ்னு ஒரு யூனிட் இருக்கும். பேப்பர் 2 8th யூனிட். பேப்பர் 2 8th யூனிட். இது ஃபுல்லாவே எப்படி நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா எப்படி வந்து கவர்னன்ஸை மேனேஜ் பண்ணுவீங்க, அதுக்குள்ள குவாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது வந்து அது ரிலேட்டடான டாபிக். நமக்கு வந்து இங்கே சிலபஸ்ல செகண்ட் பேப்பர்ல சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற டாபிக் உள்ள அதோட கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் என்ன, அவங்க என்ன ரோல் பிளே பண்ணணும், அதெல்லாம் வந்து ரோல் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் பியூரோக்ரஸி வந்துடும். இதை தவிர வந்து
இந்த யூனிட்டோட ரிலேட் ஆனது ஒன்று இருக்கு. செகண்ட் பேப்பர்ல செகண்ட் யூனிட் எழுதிங்க. செகண்ட் பேப்பர்ல செகண்ட் யூனிட் எடுத்து பாருங்க. ஜிஎஸ் சிலபஸ் உங்கள்கிட்ட இருக்கு, அதான் நான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சிலபஸ் உங்க கையில் இருக்கும். செகண்ட் பேப்பர்ல செகண்ட் யூனிட்ல பியூரோக்ரஸி அண்ட் டெமோக்ரஸி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். பியூரோக்ரஸி அண்ட் டெமோக்ரஸி, பியூரோக்ரஸி அண்ட் டெவலப்மெண்ட். சரியா? பியூரோக்ரஸி அண்ட் டெமோக்ரஸி அண்ட் பியூரோக்ரஸி அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கா? ஸோ இதெல்லாம் எதோட ரிலேட்டட்? கவர்னன்ஸோட ரிலேட்டான யூனிட்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் தான் டைம் இருக்கு. நான் அதுக்குள்ள என்ன சொல்ல முடியுமோ சொல்றேன். இதை தவிர இன்னொரு சார்ட்டை வந்து ஒரு 2 கிளாஸ் சொல்லியிருக்கேன். ஒரு டெமோ கிளாஸஸ் மாதிரி பசங்க வந்து அட்டன் பண்ணட்டும்னு சொல்லியிருக்கேன். அது அவங்க சொல்லுவாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நான் அவங்களுக்கு தேவைப்படுறேன். ஸோ இப்போ நீங்கள் போய் ஜஸ்ட் பாருங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து கவர்னன்ஸோட ரிலேட் ஆனது. கொஞ்சோண்டு இடம் கொண்டு வச்சுங்க, பின்னாடி சில டாபிக் ஆட் ஆகும். அடுத்து எழுதிங்க. அடுத்து வந்து எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட். எத்திக்ஸோட ரிலேட்டான டாபிக்ஸ் என்ன? எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட். எத்திக்ஸோட ஓகே. எத்திக்ஸ்ல இருக்க சிலபஸ் நான் சொல்றேன், அதை நீங்க வந்து கொஞ்சம் எழுதிங்க. எத்திக்ஸ்ல இருக்க சிலபஸ்ல வந்து ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ் ஃபார் சிவில் சர்வீஸ், ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ் ஃபார் சிவில் சர்வீஸ், ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ் ஃபார் சிவில் சர்வீஸ், integrity, foundational values for civil service, integrity, impartiality, non-partisanship, objectivity, dedication to public service, எக்ஸட்ரான்னு போட்டுங்க. அதில் இருக்க டாபிக்ஸை கொஞ்சம் பாருங்க. வேற என்ன பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பேப்பர் 1ல 9th யூனிட், பேப்பர் 1ல 9th யூனிட், பேப்பர் 1ல 9th யூனிட்டும் அந்த யூனிட் ஃபுல்லாவே பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வரும். அதுல வந்து அந்த கடைசியில் இருக்குமா கோட் ஆஃப் கான்டாக்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எத்திக்ஸ், கோட் ஆஃப் கான்டாக்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எத்திக்ஸ். இங்க நீங்க அப்படியே இது கவர்னன்ஸ் சிலபஸை பார்த்தீங்கனாலே கவர்னன்ஸ்ல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எத்திக்ஸ் கவர்னன்ஸ்லயும் இருக்கு, நம்ம சிலபஸ்லயும் இங்க இருக்கு. பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல 9th யூனிட் இதோட ரிலேட்டட் யூனிட். இதை தவிர வந்து 8th யூனிட், செகண்ட் பேப்பர்ல 8th யூனிட் சிவில் சர்வீஸ் சொன்னால அதுக்குள்ள இருக்கும் பாருங்க. சிவில் சர்வீஸ் நியூட்ரலிட்டி, சிவில் சர்வீஸ் ஆக்டிவிசம், கோட் ஆஃப் கான்டாக்ட், குட் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ் அதெல்லாம் இருக்கும். ஸோ யூனிட் 9ம் யூனிட் 8ம் அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்கோட ரிலேட்டான டாபிக். ஸோ அப்போ என்னன்னா இதுல இருக்க விஷயங்கள் எல்லாமே எதோட ரிலேட்டட்? கவர்னன்ஸோட ரிலேட்டட். கவர்னன்ஸ்ல மேல ஒரு பார்ட் இருக்கு, அந்த பார்ட் இங்க உள்ளார வரும். ஸோ அதை நான் சொல்றேன் அப்படின்னு. இந்த இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு கவர்னன்ஸ்ல இன்னொரு டாபிக் நான் சொன்ன டாபிக் எழுதிருக்கீங்களான்னு பாருங்க. இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சோஷியல் செக்டர்னு ஒன்று எழுதிருப்பீங்க. ரைட்டா? எழுதிருக்கீங்களா? எழுதலைன்னா எழுதிங்க. கவர்னன்ஸ் சிலபஸ்ல எழுதிங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிங்க. இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சோஷியல் செக்டர். இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சோஷியல் செக்டர். சோஷியல் செக்டர் சின்னதாக எழுதிங்க போதும். இங்க வந்து இதோட இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பக்கம் வந்தீங்கன்னா டெவலப்மெண்ட் டைனமிக்ஸ் இருக்கும். டெவலப்மெண்ட் டைனமிக்ஸ் இருக்கும் டாபிக். யூனிட் வந்து 8th யூனிட், ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 8th யூனிட் டெவலப்மெண்ட் டைனமிக்ஸ். டெவலப்மெண்ட்னா என்ன, டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன, எல்பிஜி வந்து என்ன மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு, இந்த மாதிரி டாபிக்ஸ்னா இதுல வரும். டெவலப்மெண்ட் டைனமிக்ஸ் இருக்கும். இருக்காங்க? ஓகே, டெவலப்மெண்ட் டைனமிக்ஸ். இதுக்குள்ளே நீங்க பாத்தீங்கன்னா உள்ளார அந்த டெவலப்மெண்ட் டைனமிக்ஸ்ல சிலபஸ் போய் பாத்தீங்கன்னா இம்பாக்ட் ஆஃப் லிபரலைசேஷன், ஸ்டேட்டா மார்க்கெட்டா, விமன் டெவலப்மெண்ட்னா என்ன, செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூவ்மெண்ட்னா என்ன, இதெல்லாம் இதோட ரிலேட்டட். இந்த யூனிட் ஃபுல்லாவே இதோட ரிலேட்டட். கவர்னன்ஸ் எல்லாமே ஒரே கண்டென்ட் தாங்க. கவர்னன்ஸ்க்கு தனியான ஒரு கண்டென்ட், இதுக்கு என்ஜிஓ கவர்னன்ஸ்க்கு தனியாவோ இல்லை இதுக்கு அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. எல்லாமே ஒரே மாதிரி கண்டென்ட் தான். ஸோ இது வந்து கவர்னன்ஸோட இந்த யூனிட்டோட ரிலேட்டான ஒரு விஷயம். தென் வந்து ஹிஸ்ட்ரிக்கும் இந்த யூனிட்டுக்குள்ள ஆப்ஷனுக்குள்ள ரிலேஷன் சொல்லிடுறேன். ஹிஸ்ட்ரி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹிஸ்ட்ரி போட்டுங்க, ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம யூனிட்ல என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பாருங்க. ஹிஸ்ட்ரி சிலபஸோட டைரக்டாக ரிலேட் ஆன யூனிட் வந்து பேப்பர் 2ல பேப்பர் 2
யூனிட் 1, பேப்பர் 2 யூனிட் 1. அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் வந்து பேப்பர் 2 யூனிட் 1ல், அதாவது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பேப்பர் 2 யூனிட் 1ல் நீங்கள் படிக்கிறது வந்து எங்கே படிப்பீங்கன்னா, மாடர்ன் இந்தியாவும் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் INM 2 சப்ஜெக்ட் படிப்பீங்க. ஹிஸ்ட்ரியில் மாடர்ன் இந்தியா அண்ட் INM இருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா, முகல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். முகல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பரில் ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்து பாருங்க. முகல் அட்மினிஸ்ட்ரேஷன், லெகசி ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன், ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், இதெல்லாம் இதோட ரிலேட்டட், ஹிஸ்ட்ரியோட ரிலேட்டான யூனிட். ஓகேவா? அடுத்து வந்து நமக்கு டைரக்டாக ரிலேட் ஆகிறது வந்து பாலிட்டி. சரியா? பாலிட்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் GS பாலிட்டி போடுங்க, ரைட் ஹேண்ட் சைடில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் போடுங்க. செகண்ட் பேப்பர் ஃபுல்லாகவே பாலிட்டி தாங்க. ஓகேவா? பாலிட்டி சிலபஸை கொஞ்சம் எடுத்து பாருங்க. இங்கே நமக்கு இருக்கிற சிலபஸை நான் சொல்கிறேன். ஏன்னா செகண்ட் பேப்பர் என்ன, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பேஸ் என்ன, இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதுதான் நம்ம பாலிட்டியில் படிக்க போகிறோம். ஸோ செகண்ட் பேப்பர் ஃபுல்லாகவே நமக்கு வந்து இதுதான் இருக்கும். அதில் எஸ்பெஷலி வந்து 4th யூனிட்லேருந்து ஆரம்பிக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாலிட்டின்னு போட்டுங்க, ரைட் ஹேண்ட் சைடில் அதாவது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் செகண்ட் யூனிட் இருக்கும். யூனிட் 2 எழுதிங்க. யூனிட் 2 ஃபர்ஸ்ட் பேப்பரில், சாரி செகண்ட் பேப்பரில் செகண்ட் யூனிட். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் GS பாலிட்டின்னு போட்டுங்க, ரைட் ஹேண்ட் சைடில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் யூனிட் 2. யூனிட் 2 என்ன சொல்லுதுன்னா, philosophical and constitutional framework of the government. கவர்மெண்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கு, salient futures and value premises, constitutionalism, political culture, இதெல்லாம் என்னது பாலிட்டியில் நம்ம என்ன பண்ணுவோம், பேசிக் ப்ரிமைசஸ், வேல்யூ ப்ரிமைசஸ்னு படிப்போம். வேல்யூ ப்ரிமைசஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கான்ஸ்டியூஷன் எதுக்காக வந்துச்சு, இந்த கான்ஸ்டியூஷன் வந்து அதோட பேக்ரவுண்ட் என்ன, அதோட ஆஸ்பிரேஷன் என்ன, எய்ம்ஸ் என்ன, ஆஸ்பிரேஷன்ஸ் என்ன, இதெல்லாம் பாலிட்டியில் படிப்போம். ப்ரியாம்பிள்லேருந்து ஆரம்பிச்சு நம்ம படிக்கிற எல்லா விஷயமும் எதுக்குள்ள இருக்கும், ஃபிலாசபின்னு என்னங்க, வேல்யூஸ். நம்ம அது அந்த வேல்யூ சிஸ்டம் ஃபுல்லாகவே கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 1லேருந்து 51A வரைக்கும் இருக்கிறதெல்லாம் ஃபிலாசபிக்கல் பார்ட்டு நிறையா இருக்கும். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்ஸ்டியூஷன்ல 2 பார்ட் இருக்கு. ஒன்று பிலாசபிக்கல் பார்ட், இன்னொன்று ஆர்கானிக் பார்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பிலாசபினா எதுக்காக இதை வந்து இந்த கான்ஸ்டியூஷனை கொடுத்துருக்கோங்கிற பார்ட் ஒன்று இருக்கும். அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்குள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸ் எது இருக்குன்றது ஒரு பார்ட் இருக்கு. ஸோ 51A வரைக்கும் பெரும்பாலும் என்ன இருக்கும், பிலாசபிக்கல் பார்ட். நம்ம கான்ஸ்டியூஷனோட பிரியாம்பிள் என்ன, நம்ம கான்ஸ்டியூஷன்ல பிரியாம்பிள்ல என்ன எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன் சொல்றாங்க, சிட்டிசன்னா யாரு, சிட்டிசனை எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அவங்களுக்குள்ள ரைட்ஸ் என்ன, டிபிஎஸ்பினா என்ன, இந்த டிபிஎஸ்பினா எப்படி அவங்களை கவர்னன்ஸ் பண்றது, இதெல்லாம் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு 2 ஆஸ்பெக்ட். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல சொன்னதெல்லாம் நெகட்டிவ் ஆப்ளிகேஷனா இருக்கும். இதெல்லாம் செய்யாதீங்கன்னு யாருக்கு சொல்லுவோம், கவர்மெண்ட்டுக்கு சொல்ற விஷயம் இருக்கும். டிபிஎஸ்பியில் சொல்றதெல்லாம் எப்படி இருக்கும், பாசிட்டிவ் ஆப்ளிகேஷனா இருக்கும். இதெல்லாம் செய்யுங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு ஐடியா கொடுக்குற வேல்யூ ப்ரிமைசஸ் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஸோ அதனால வந்து செகண்ட் பேப்பர்ல அந்த 51A வரைக்கும், பாலிட்டியில் 51A வரைக்கும் படிக்கிறது எதில் படிப்பீங்க, இங்கே இந்த யூனிட்ல நம்ம பார்க்கணும். சரி, தென் வந்து 4th யூனிட் யூனியன் கவர்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். 4th யூனிட் வந்து செகண்ட் பேப்பர்ல 4th யூனிட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல யூனிட் 4. ஆர்டிகல் 51 முடிஞ்ச பிறகு என்ன ஆரம்பிக்குது, யூனியன் கவர்மெண்ட் ஆரம்பிக்கும். யூனியன் கவர்மெண்ட் எதுலேருந்து ஆரம்பிக்கும், எந்த ஆர்டிகல்லேருந்து ஆரம்பிக்கும்னா 52லேருந்து ஆரம்பிக்கும். ஆர்டிகல் 52லேருந்து எதை பற்றி பேசும், யூனியன் கவர்மெண்ட், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவுன்சில் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அப்புறம் வந்து எப்படி வந்து ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து 123 ஒரே ஒரு ஆர்டிகல், அதுக்கப்புறம் என்ன இருக்கும், ஜுடிஷியரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது யூனியன் லெவலில், CAGR, இதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் எதுக்குள்ள வருது, யூனியன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வருது. சரியா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 6th யூனிட் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எதுலேருந்து ஆரம்பிக்கும்னா, நமக்கு ஆர்டிகல் வந்து இந்த ஆர்டிகல் முடிஞ்ச பிறகு 151க்கு அப்புறம் உள்ள ஆர்டிகல்லாம் எதுலேருந்து ஆரம்பிக்கும், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஆரம்பிக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்ல நம்ம என்ன படிப்போம், பாலிட்டியில் என்ன படிப்போம்னா கவர்னர், தென் வந்து கவுன்சில் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை சீஃப் மினிஸ்டர். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபுல்லாகவே எதில் வருது, இந்த பேப்பரில் வருது. அப்போ அதுலேருந்து ஆரம்பிச்சு யூனியன் டெரிட்டரி வரைக்கும் 230 அந்த ஆர்டிகல்ஸ் வரைக்கும் எது போகும்னா, இந்த பாலிட்டியில் படிக்கிறது எல்லாமே எந்த யூனிட்ல வரும், இந்த யூனிட்ல வருது. சரிங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டட். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா 7th யூனிட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 7th யூனிட்
இந்த 8th யூனிட்ல ஒரு பார்ட் இருக்கும். 8th யூனிட் வந்து சிவில் சர்வீஸ் இருக்குல்ல, சிவில் சர்வீஸ் அங்கேயும் வரும் இங்கேயும் வரும். சிவில் சர்வீஸ்ல இந்த யூபிஎஸ்சி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, யூபிஎஸ்சியோட ரோல் என்ன, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதெல்லாம் நம்ம வந்து ஆர்டிகல் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல படிக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாமே இதோட ரிலேட்டட் ஆர்டிகல். ஸோ சிவில் சர்வீஸ்ல ஒரு பார்ட் வரும், 8th யூனிட்ல ஒரு பார்ட் வரும். தென் வந்து 11வது யூனிட் ரூரல் டெவலப்மெண்ட், 11th யூனிட் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். பாலிட்டியில் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு இருக்கும், இங்கே வந்து ரூரல் டெவலப்மெண்ட், அடுத்து அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் இருக்கும். 11th யூனிட் 12th யூனிட் இதெல்லாம் இதோட ரிலேட்டடு, பாலிட்டியோட ரிலேட்டட். சரி, 11th and 12th யூனிட் பாலிட்டியோட ரிலேட்டட். சரியா, புரியுது? அப்போ இதை தவிர வந்து லாஸ்ட் யூனிட் ஒன்று இருக்கும், 14வது யூனிட் இருக்கும். 14வது யூனிட் வந்து பாலிட்டிக்கும் அப்ளை ஆகும், கவர்னன்ஸ்க்கும் அப்ளை ஆகும். அது என்ன இருக்கும்னா, அதில் சிக்னிஃபிகண்ட் இஷ்யூஸ் இன் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் நமக்கு பேப்பர் 2ல லாஸ்ட் யூனிட் இருக்கு. இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இந்த வேல்யூ பப்ளிக் சர்வீஸ்ல என்ன வேல்யூஸ் வேணும், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், கரப்ஷனோட ப்ராப்ளம் என்ன, கோலிஷன் கவர்மெண்டோட ப்ராப்ளம் என்ன, இதெல்லாம் அதில் படிப்போம். அதில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதெல்லாமே ஜென்ரல் டாபிக்ஸ் தான். இது எதுக்கு யூஸ் ஆகும், இதுக்கும் யூஸ் ஆகும். எஸ்சிஏ மாதிரியே பேப்பர்ஸ்க்கும் இந்த டாபிக்ஸ்லாம் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ 14வது யூனிட்டும் எதோட ரிலேட்டடு, பாலிட்டியோடையும் ரிலேட்டடு, கவர்னன்ஸோடையும் ரிலேட்டட். சரியா, இதுக்கு அடுத்து வந்து நமக்கு வந்து இன்டர்னல் செக்யூரிட்டின்னு ஒரு பேப்பர் வந்து எதில் படிப்பீங்க, மெயின்ஸில் நீங்கள் படிக்கணும். இன்டர்னல் செக்யூரிட்டி பற்றி படிப்பீங்க. சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு தெரியுமா மெயின்ஸில்? அதில் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்டர்னல் செக்யூரிட்டி எழுதிங்க. சிலபஸை நீங்கள் போய் எடுத்து பாருங்கள். இன்டர்னல் செக்யூரிட்டியோட இங்கே சப்ஜெக்ட் ரிலேட் ஆனது வந்து லா அண்ட் ஆர்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் செகண்ட் பேப்பரில் இருக்கும். செகண்ட் பேப்பரில் 13வது யூனிட் லா அண்ட் ஆர்டர் அட்மினிஸ்ட்ரேஷன், 13வது யூனிட் லா அண்ட் ஆர்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று. சரியா, அடுத்து எக்கனாமிக்ஸோட ரிலேட்டான டாபிக்ஸ் எடுத்துங்க. எக்கனாமிக்ஸ் சிலபஸ் நீங்கள் எடுத்து போய் பாருங்க. எக்கனாமிக்ஸ் ஜிஎஸ்ல எக்கனாமிக்ஸ் சிலபஸ் எடுத்துங்க. எக்கனாமிக்ஸ் சிலபஸோட ரிலேட்டான டாபிக்ஸ் இங்கே வந்து என்னென்ன டாபிக்ஸ் வரும்னா, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் 3rd யூனிட் வரும் பாருங்க. பேப்பர் 2ல பேப்பர் 2 பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பேப்பர் 2 பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் பிஎஸ்யூஸ் வரும். தென் வந்து 5th யூனிட் வரும், பிளான்ஸ் அண்ட் ப்ரியாரிட்டிஸ் வரும். பிளான்ஸ் அண்ட் ப்ரியாரிட்டிஸ் 5வது யூனிட். அதில் பிளானிங்னா என்ன, ரோல் என்ன, என்டிசி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி நித்தி ஆயோக் எப்படி வந்துச்சு, இந்த மாதிரியான டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங்னா என்ன, அந்த மாதிரி டாபிக்லாம் படிப்போம். ஸோ 3rd யூனிட் 5th யூனிட் ரெண்டும் டைரக்ட்லி ரிலேட்டட் டு எக்கனாமிக்ஸ். இதை தவிர வந்து இது செகண்ட் பேப்பர்ல ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னு ஒரு டாபிக் இருக்கும் பாருங்க. கீழே 9வது யூனிட் இருக்கும் பாருங்க. 9வது யூனிட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன இருக்கும்னா, பட்ஜெட்னா என்ன, எப்படி பட்ஜெட் எப்படி பார்லிமெண்ட் கண்ட்ரோல் பண்ணுது, ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ரோல் என்ன, அக்கௌண்டிங் டெக்னிக்ஸ் என்ன, ரோல் ஆஃப் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் யாரு, கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல்னா யாரு, இவங்களோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் நீங்கள் படிப்பீங்க. ஆர்டிகல் 147லேருந்து 151 வரைக்கும் உள்ள ஆர்டிகல்ஸ்லாம் இது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து எதோட ரிலேட்டடு, எக்கனாமிக்ஸோட ரிலேட்டட். அப்படியே முன்னாடி ஃபர்ஸ்ட் பேப்பரில் போனீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு டாபிக் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பரில் 12வது யூனிட் இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேப்பரில் 12வது யூனிட்ல ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு யூனிட் இருக்காங்க. ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அதில் என்ன இருக்குன்னா, மானிட்டரி பாலிசினா என்ன, ஃபிஸ்கல் பாலிசினா என்ன, மானிட்டரி பாலிசி ஃபிஸ்கல் பாலிசிக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, பட்ஜெட்டோட ஃபார்ம்ஸ் என்ன, பட்ஜெட்டரி ப்ராசஸ் என்ன, ஃபினான்ஷியல் அக்கௌண்டபிலிட்டினா என்ன, இதை படிப்போம். ஸோ ஃபினான்ஷியல் இப்போ இந்த 4 யூனிட் எதாவது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஎஸ்யூ அண்ட் பிளான்ஸ் அண்ட் ப்ரியாரிட்டிஸ். இந்த 4 யூனிட் நீங்கள் எங்கே தான் படித்தோம், எங்கே படிக்கணும், எக்கனாமிக்ஸில் படிக்கணும். ஸோ இதோட இது ரிலேட்டான டாபிக். இப்போ நீங்கள் செகண்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா யூனிட்டும் எக்ஸப்ட் ஒரு யூனிட்டை தவிர பாக்கி எல்லாமே எதில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், ஜிஎஸ்ல நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா, ஸோ எக்ஸப்ட் வந்து எந்த யூனிட் வரும்னா, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை தவிர பாக்கி எல்லாமே எதில் வரும், ஜிஎஸ்ல நம்ம டைரக்டாக படிக்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த யூனிட் எல்லாமே ஜிஎஸோட ரிலேட்டான யூனிட். ஸோ அப்போ வந்து இந்த சப்ஜெக்ட்ல இதை தவிர வந்து இந்த பாலிட்டியோட ரிலேட்டான இன்னொரு யூனிட் வந்து 5th யூனிட். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 5th யூனிட் ரிலேட் ஆகும். பாலிட்டியோட எழுதிங்க 5th யூனிட், அந்த அக்கௌண்டபிலிட்டி அண்ட் கண்ட்ரோலோட ரிலேட்டான யூனிட். ஸோ கவர்னன்ஸ்னே வரும். ஏன்னா செகண்ட் பேப்பர், பொதுவாக செகண்ட் பேப்பர் ஜிஎஸ் செகண்ட் பேப்பரோட ரிலேட் ஆனது இந்த அக்கௌண்டபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல். ஸோ இப்போ போய் நீங்கள் போய் உட்காந்து எத்தனை யூனிட் எதோட ரிலேட்டட்னு சிலபஸ் எடுத்து வச்சு பாருங்க. நான் சொல்கிற ஒரு ஜென்ரல் ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் சிலபஸ் எடுத்து வச்சு இதுக்கு என்ன படிக்கணும், இதுக்கு என்ன படிக்கணும், அந்த கண்டென்ட் பாருங்க. சீனியர்ஸ்ட்டை கொஞ்சம் பேசுங்க, ஹவு இட் இஸ்
ரிலேட்டட் டு ஜிஎஸ். இது வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே, இந்த சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் போய் கொஞ்சம் வந்து ஏற்கனவே பாஸ் பண்ணவங்க இருப்பாங்க, இல்லாட்டி பாஸ் பண்ணா ரிவ்யூஸ் இருக்கும். சரியா, ரிவ்யூஸ் இன்ஸ்டியூட்டில் போட்ட ரிவ்யூஸ் இருக்கும், இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேளுங்க, இதை எப்படி ரிலேட் ஆகும், எப்படி எழுத முடியுமா, அந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி யூனிக்கான சில டவுட்ஸ் இருக்கும், அதை கிளாரிஃபை பண்ணி. ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த யூனிட்ஸ் அப்போ நம்ம வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்ஸோட நமக்கு ரிலேட்டடாக இருக்குது இந்த சப்ஜெக்ட். பாலிட்டி தான் மேஜர் சங்க். பாலிட்டி நீங்கள் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பாலிட்டி நான் தான் எடுக்கிறேங்க. ஸோ பாலிட்டி கிளாஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அங்கேயும் எடுப்போம், இங்கேயும் எடுப்போம். பட் வந்து ரெயின்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு இடத்துலையும் நம்ம வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிஎஸ் கிளாஸ் அட்டன் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து பாலிட்டியோட மேஜராக ரிலேட் ஆனது, தென் வந்து எக்கனாமிக்ஸோட ரிலேட்டட், தென் வந்து கவர்னன்ஸோட ரிலேட்டட், தென் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டியோட ரிலேட்டட், தென் வந்து பொதுவாக அந்த பேப்பர் வந்து எத்திக்ஸோட ரொம்ப அதிகமாக ரிலேட் ஆன ஒரு டாபிக். இதை தவிர வந்து எஸ்ஏ பேப்பர் கண்டிப்பாக எதுலேருந்து இருக்கும், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக. இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கனாலே நார்மலாக என்ன வரும், எஸ்ஏ ரிலேட்டட் பேப்பர் ஒன்று எடுக்கும். எஸ்ஏ கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்க, லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸோட எஸ்ஏ கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்க. இப்போ ஆரம்பத்தில் பார்க்குறப்ப நமக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக கம்யூனிகேட் ஆகுதான்னு தெரியல. பட் நீங்கள் வந்து இது வந்து இப்போ பார்க்குறப்ப பயமாக இருக்கும். பட் இதில் இருக்க எந்த விஷயமும் என்ன கிடையாதுன்னா காம்ப்ளிகேட்டட் கிடையாது. காமனாக ஒரு டிகிரி படித்த யாராலையும் இந்த சப்ஜெக்டை கண்டிப்பாக படிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த டி கோடு. நீங்கள் எடுக்கிறது உங்கள் சாய்ஸ். பட் வந்து நான் என்ன சொல்கிறேங்கிற ஆங்கிளில் நீங்கள் போய் அதை பாருங்கள். அது அந்த ஒரு சாய்ஸை நீங்கள் எடுத்து பாருங்கள். சிலபஸ் இப்படி தான் இருக்கா, இப்போ கொஸ்டின்ஸே நீங்கள் எடுத்து பாருங்கள். பாலிட்டி கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்கள். ஆப்ஷனில் செகண்ட் பேப்பரில் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனில் செகண்ட் பேப்பரில் யூனியன் கவர்மெண்ட் பற்றி என்ன கேட்டிருக்காங்க. இப்போ சிஏஜி கொஸ்டின், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல் ஒன்று இருக்குது. ஜிஎஸ்லையும் கேட்டிருக்க போகிறாங்க, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் கேட்டிருக்க போகிறாங்க. ரெண்டுத்தையும் எடுத்து பாருங்க. ஸோ அப்போ வந்து எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் எடுத்து பார்க்கலாம். பிளான்ஸை பற்றி அங்கேயும் கேட்டிருப்பாங்க, இங்கேயும் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சரியா. ஸோ இது வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஜிஎஸ். அப்போ நம்ம ஜிஎஸ்க்கு அதை பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குன்னு பியூரா படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 5 டாபிக் 5 யூனிட் இருக்கு பார்த்தீங்களா. அந்த 5 யூனிட் வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் அண்ட் கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த 5 யூனிட்டுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இதில் இருக்க விஷயம். அடுத்து வந்து இந்த கிளாஸ் வந்து எப்படி போகும் அப்படிங்கிறது தெரிஞ்சு. கிளாஸ் வந்து பைலிங்குலாக தான் இருக்கும். இப்போ நம்ம பேசுகிற மாதிரி தான் இருக்கும். கிளாஸ் நோட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருவோம். கிளாஸ் நோட்ஸ்னால் வந்து டிக்டேட்டட் நோட்ஸ் தான் வரும். ஒரு 80% ஆஃப் த கிளாஸ் வந்து எப்படி முடியும்னா டிக்டேஷனில் தான் முடியும். கிளாஸில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், தென் வந்து நோட்ஸ் டிக்டேட் பண்ணுவோம், நோட்ஸ் நீங்கள் எழுதிக்கணும். தென் வந்து அதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம அங்கேயே பார்த்துருவோம். ஸோ ஒவ்வொரு ஏரியாவும் முடிக்கிறப்ப ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு இன்புட் வந்து கொஸ்டின் கொடுத்து அதுக்கு எப்படி இன்ட்ரோ எழுதுறது, எப்படி என்னென்ன விஷயங்கள் அதில் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை அதில் கொடுத்துருவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதி பார்க்கலாம். இனிஷியலாக நான் எழுதி பார்க்குறது சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு 2 months 3 months கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், டெஸ்ட் இருக்கும், ரெகுலராக இருக்கும், டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். பட் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எழுதி கொடுத்தீங்கன்னா இந்த டயத்தில் எழுதி கொடுத்தாலும் திருப்பிடும். அப்போது கிளாஸை முடிக்கிறதுக்கு 260 மணி நேரம் ஆகும். சரிங்களா, சப்ஜெக்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துரும். 70 to 80% வந்து நம்ம கிளாஸ் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக தான் இருக்கும். ஏன் அது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படின்னா அதில் நிறைய அதோட அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால அது வந்து நம்ம மெயின்ஸ் எழுத போகிறோம். ரெண்டாவது வந்து அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை நம்ம வந்து நிறைய இடத்துல லிங்காக தேவைப்படும். இப்போ நீங்கள் ஒரு கான்செப்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்கிறதுனா டிசிஷன் மேக்கிங் பற்றி நம்ம பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க. டிசிஷன் மேக்கிங் பற்றி பேசுகிறோம்னா அதோட ரிலேட்டட் கம்யூனிகேஷன் ரிலேட் ஆகிடும், கம்யூனிகேஷனோட லீடர்ஷிப் ரிலேட் ஆகிடும். ஸோ இப்போ இது எல்லாமே ஜென்ரலான டாபிக்ஸ். லீடர்ஷிப் இதில் இருக்குது பார்த்தீங்களா, சிலபஸில் எடுத்து பாருங்கள். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தாட் இருக்குல்ல, சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டு, அந்த பியூரோக்ராட்டிக் மாடல்ஸு, ஹியூமன் ரிலேஷன் தியரி, டிசிஷன் மேக்கிங் தியரி, பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு, மோட்டிவேஷன் தியரி, மோட்டிவேஷன் எப்படி நடக்குது. ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் நம்ம படிக்கிறப்போ ஒன்றுக்குள்ள ஒன்று ரிலேஷன்ஷிப். சில யூனிட்டோட கண்டென்ட் வந்து இன்னொரு இதுக்கு பேஸாக இருக்கும். அப்போ நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து எழுதுறப்ப தான் அங்கே சைடில் இந்த லிங்க் அங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கனெக்ஷனை கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நோட்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் சில ஏரியா வந்து நமக்கு வந்து ஃபேக்சுவல் பார்ட்ஸ் இருக்குது. ஃபேக்சுவல் பார்ட்டானா சும்மா ஜஸ்ட் நம்ம அது ரொம்ப சீக்கிரமாக படிச்சிடலாம். ஆனால் கான்செப்ஷுவல் பார்ட் இந்த 4 யூனிட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த 4 யூனிட். செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் கான்செப்ஷுவல் பார்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஃபிலாசபிக்கல் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூனிட்ல உங்களுக்கு ஹோல்டு இருந்தாலே நீங்கள் வந்து பாலிட்டி நல்லா பண்ணலாம், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனும் பண்ணலாம். ஸோ இது வந்து டெலிவரி ஆஃப் கண்டென்ட். சரியா, மார்க் எவ்வளோ வருது, இதில் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது,
சப்ஜெக்ட் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அதில் வந்து செகண்ட் மோஸ்ட் ரிசல்ட்ஸை கொடுக்குற சப்ஜெக்ட் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். சரியா? ஸோ அந்த ஸ்டடியை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், அதில் ஒரு ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். செகண்ட்னா ரொம்ப லோவெலாம் கிடையாது, அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் ரொம்ப நேரமான ஒரு பேஸ் தான் இருக்குது. ஸோ அதையும் எடுத்து பார்த்துங்க. சப்ஜெக்ட் யார் படிக்கலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா யார் வேணாலும் படிக்கலாம். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் படிக்கலாம். இதை நீங்கள் இங்கே படிக்கலனாலும் கண்டிப்பாக எங்கே படித்தாகணும், இதில் இருக்க பார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஜிஎஸ்ல படித்தாகணும். அதனால தான் ஜிஎஸோட கொஞ்சம் கம்பேர் பண்ணிங்க. ஸோ அது வந்து நமக்கு என்ன ஆகும்னா டைம் கன்சப்ஷன் நமக்கு கம்மி பண்ணும். எப்படி கம்மி பண்ணணும்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது ஒரு பெரிய ஒரு ஜிஎஸ்ல ஒரு 23 சப்ஜெக்டை நம்ம படிக்கணும், அதை ஹோல்டுக்குள்ளே கொண்டு வரணும். அப்புறம் ஆப்ஷனில் படிக்கணும், அதை ஹோல்டுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ இவ்வளோ ப்ராசஸ் நடக்கிறப்ப நமக்கு வந்து டைவர்சிஃபைடாக புதுசாக சப்ஜெக்ட்ஸை படிக்கிறதோட இதில் படிக்கிறது வந்து என்னன்னா இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நீங்கள் கேளுங்க. நம்ம எப்போதுமே எப்படி பண்ணுவோம்னா ஜிஎஸ் கொஸ்டின்ஸையும் எதுக்குள்ளே பார்ப்போம்னா இதோட சேர்த்து பார்த்துருவோம். இப்போ பாலிட்டி பார்க்குறோம்னா பாலிட்டியில் இருக்க கொஸ்டின்ஸையும் சேர்த்து பார்த்துருவோம். ஏன்னா கொஸ்டின்ஸ்க்கு கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஜிஎஸ்ல கேட்ட கொஸ்டின் ஒன்று இருக்கு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கேட்ட கொஸ்டின் இருக்கு. அப்படிதான் நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ அதனால கொஸ்டின்ஸ் அதோட கவர் ஆகிடும், சிலபஸ் வந்து ஜிஎஸ்க்கு கவர் ஆகிடும். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ போன வருஷம் வந்து ஜெகதீஷ் அப்படின்னு சொல்லி என்னோட ஸ்டூடெண்ட் 272 வாங்கியிருந்தாரு. அவர் தான் ஆல் இண்டியா டாப்பர் அந்த போன வருஷத்துல. இப்போ ரீசெண்டாக வாங்கினவங்கள குடியரசு ஐபிஎஸ் வாங்கினாரு. தென் வந்து மல்லிகான்னு ஒரு ஸ்டூடெண்ட் வாங்கினாங்க. மல்லிகா வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வாங்கினாங்க. திவ்யா, தியா, ஐஸ்வர்யா, இவங்கெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க. கூகுளில் அவங்களோட மார்க்ஸ் எல்லாமே வரும். மார்க்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து திவ்யா, ஐஸ்வர்யாலாம் 300+ எடுத்திருந்தாங்க. ஸோ ஆவரேஜாக மார்க் வந்து 270+ ஆவரேஜாக வருது. சில பசங்களுக்கு வந்து 260 வந்திருக்கு. ஆனால் 260லேருந்து 310 வரைக்கும் அந்த ரேஞ்ச் இருக்கு. அதுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ள தான் ஆவரேஜா மார்க் வருது. இது ஒரு பாயிண்ட் பார்த்துங்க. ஸோ நான் சொல்ல வந்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ நெட் குவாலிஃபைட் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், டீச்சிங் ப்ரொஃபஷன் 2013லேருந்து டீச்சிங்கில் இருக்கேன். ஸோ 2000 லயோலாவில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடி. ஸோ இதுதான் டீச்சிங். இது நீங்கள் கொஞ்சம் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணி பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஓகே, இது உங்களோட 0 டவுன் பண்ணுற ஒரு 4-5 சப்ஜெக்ட்குள்ள இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு 2 நாள் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. அது வந்து என்னன்னா, நான் எப்போதும் அது சொல்றது உண்டு, நீங்கள் வந்து ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுக்கணும். இன்ஃபார்ம்டு டிசிஷன்னா என்னன்னா, இது வந்து நமக்கு டீச்சிங் மெத்தடாலஜி, சப்ஜெக்ட், நமக்கு டைமிங், போயிட்டு வர டைமிங், இந்த எல்லாமே செட் ஆகுதா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ அது வந்து சார் வந்து இதில் சொல்கிறேன் இருக்காரு, இந்த மாதம் எண்டில் சொல்கிறேன் இருக்காரு. ஸோ வேறு எதுவும் நான் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்.